மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்த ஆண்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. கும்பம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் யார்? உங்களுடைய கிரக நிலை சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கப் போகின்றது, வாழ்வின் உச்சத்தை எப்போ அடைவீங்க, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும், ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் எப்போது தீரும், மிக பெரும் சுகபோக செல்வ செழிப்பான வாழ்க்கையை எப்போது வாழ்வீங்க அப்படின்னு கும்பம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் மற்றும் மீனம் ராசி, இதில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி தான். கும்பம் ராசி அப்படின்றது மிக மிக சிறப்பான ராசி. 12 ராசிகள்லையே அடிக்கடி யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய ராசினா அது உங்களுடைய கும்பம் ராசி தான். சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் ராஜயோக வாழ்க்கையை வாழலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டியாவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றது தலையில் எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது. சரி, எப்போ வாய்ப்பு வரும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கின்றார். உங்களுடைய கும்பம் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் வரும். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குடத்தில் இருக்கக்கூடிய விளக்கை போல பிரகாசிப்பீங்க. சரியான ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். பல ரகசியங்களை மனதில் வைத்திருப்பவர்கள் நீங்கள். ஆனால் எதையுமே பெருசாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் நீங்கள். இருக்கும் இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது உங்ககிட்ட. மிக பெரிய தைரியசாலிகள் என்று தான் சொல்லணும். அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பிடித்தவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நீங்கள் பிடிக்கலை அப்படின்னா அந்த நபரை குப்பையாக கூட மதிக்க மாட்டீங்க. கும்பம் ராசியில் பிறந்த ஆண்கள் உங்களுடைய பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பு மரியாதையும் இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை தெரியாமலேயே நடந்து கொண்டு அசிங்கப்படுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உண்மையே பேசணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உடன் பழகுபவர்களின் மனதை நன்கு அறிந்து செயல்படுபவர்களாகவும் இருப்பீங்க. ஒரு காரியத்தை உங்களிடம் ஒப்படைத்தா அது முடிந்துவிடும் என்றே நினைத்து கொள்ளலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். யாருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டீங்க. குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆடம்பர செலவு செய்வது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுகத்தையும் சோகத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் முன், அதாவது உங்கள் முன்னாடி யாராவது தவறு செய்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. தப்பு செய்கிறவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்க.
கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் குடும்ப பொறுப்பை உங்களுடைய தலையில் சுமப்பீங்க. மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய கம்பீரமான தோற்றம் எதிரில் இருப்பவர்களை மரியாதையோடு பார்க்க வைக்கும். அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக ஒரு கட்டத்தில் மாறுவீங்க. சிறந்த கல்வி அறிவு பெற்றிருப்பீங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களுடன் சுயமாக சொத்து சேர்க்க அதிக ஆசைப்படுவீங்க. நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய 35-40 வயதுக்கு பிறகு நிச்சயம் வரும். புது புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டீங்க. மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டி காட்டி திருத்துவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உண்மைக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டீங்க. அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க. விவாதங்களில் எதிராளிகளை வெற்றி கொள்வீங்க. இலக்கியங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருப்பீங்க எதையாவது. ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். கலைகளை ரசிப்பீங்க. வாழ்க்கையின் மத்திம பகுதியில், அதாவது 35, 40, 45, 50 வயதில் சகல செல்வங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அப்படின்றது எழுதப்பட்ட விதி என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவீங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீங்க. சமூக சேவை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி எப்பவுமே பேச மாட்டீங்க. குடும்பத்தினரிடமும் சரி, நண்பர்களிடமும் சரி, ஒரே மாதிரி நடந்து கொள்வீங்க. குடும்பம் தனியா நண்பர் தனியா அப்படின்ற பாகுபாடு இருக்காது. ஆனால் உங்களுக்கு துரோகம் அப்படின்ட்டு நினைக்கும்போது, அதாவது இவன் துரோகம்தான் பண்ணுறான் அப்படின்ட்டு நினைக்கும்போது, அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, வேரோடு அழிக்க பார்ப்பீங்க. அதே மாதிரி வஞ்சக எண்ணத்துடன் பழகுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கிடுவீங்க. மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு வேலை தர நினைப்பீங்க. உங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல சம்பளமும் நிறைய சலுகைகளையும் கொடுப்பீங்க. வசதியான வாழ்க்கையை பெற்றிருப்பீங்க. தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என்று நினைப்பீங்க. மற்றவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்குது. தவறான பாதைக்கு செல்ல மாட்டீங்க. மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்க ஒருபோதும் தயங்கி நிற்க மாட்டீங்க. முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதை விரும்புவீங்க. அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டுமென்று நினைப்பீங்க. பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலையும் பொது நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வதிலையும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதுதான் நீங்கள். மற்றவர்களை அரவணைத்து செல்வீங்க. அடிக்கடி புராதனமான கோவில்களுக்கு செல்ல நினைப்பீங்க. இறைவனை வழிபடுவதுடன் சிறப்புகளையும் ரசிப்பவர்களாக இருப்பீங்க. மிக மிக முக்கியமாக எதிலும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பீங்க. சவாலான காரியங்களையும் சர்வசாதாரணமாக செய்து முடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் கலை நயத்தோடு பார்ப்பீங்க. அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட கலகலப்பாக பேசி பழகுவீங்க. அடிக்கடி கற்பனையில் மூழ்கிடுவீங்க. கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எதிலும் பிடிவாதத்தனமும் கொஞ்சம் அதிகம் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. பழைய நாணயங்கள், கலைப்பொருட்களாகியவற்றை சேகரிக்க விரும்புவீங்க. எப்போதும் மற்றவர்களின் நலனை சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. காதலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. திருமணத்துக்கு பிறகும் அடிக்கடி
கடந்து போன காதலை நினைத்து கொண்டிருப்பீங்க. பணத்தை பெரிதாக பொருட்படுத்த மாட்டீங்க. வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கலை நயத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. நீதி நேர்மைதான் உங்களுடைய 2 கண்கள் போன்றது. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையையும் எளிதில் சமாளித்து உங்களுடைய திறமையை காட்டுவீங்க. பொய் பேசுபவர்களை கண்டா அவங்களோட பழகுவதையே தவிர்ப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதில் தீவிரமாக இருப்பீங்க. கடினமான உழைப்பாளிகள் என்று தான் உங்களை சொல்லணும். அதே மாதிரி மனைவி மற்றும் பிள்ளைகளையும் கடின உழைப்பாளிகளாக வச்சிருப்பீங்க. உழைத்தாதான் காசு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் வச்சிருப்பீங்களே தவிர அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் தருவீங்க. அதே போல் உங்களுடைய கொள்கை விருப்பம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு விட்டுத்தர மாட்டீங்க. எப்போதும் அமைதியான குணத்தோடு இருந்தாலும் நேரம் வரும்போது சீருவீங்க. எப்போ குணத்தை மாற்றணுமோ அப்போது மாற்றுவீங்க. பொதுநலன் கருதி சிந்திப்பீங்க. இனிப்பு வகைகளை பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு சாப்பிடுவீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க. அனுபவங்களின் காரணமாக இளமையிலேயே மன முதிர்ச்சி பெற்றிருப்பீங்க. ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்த உதவியை செய்வீங்க. கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. மற்றவர்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. தாயிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க. சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாக பேசிட்டு பிறகு அதற்காக வருந்துவீங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடி இருப்பீங்க. நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இருக்கும். தேசப்பற்று அதிகமாக இருக்கும். சார்ந்திருக்கக்கூடிய இனத்தின் முன்னேற்றத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீங்க. அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட வேண்டும் அப்படின்ற எண்ணமும் வந்து போகும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பிரபல நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் கௌரவ பதவிகளை நிச்சயம் வகிப்பீங்க என்பதையும் மறுத்துவிட முடியாது. எப்பேற்பட்ட கவலைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்ட்டு வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. அதாவது எந்த கவலைகள் வந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்க, முன்னேறி சென்றுடுவீங்க. அப்படின்னாலும் பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையையும் கொடுப்பார் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட கடவுள் முருகப்பெருமான். இதையெல்லாம் பயன்படுத்தியும், அதாவது இந்த எண்ணை எங்கே பயன்படுத்தணும், இந்த கிழமையை எங்கே பயன்படுத்தணும், எந்த கிழமையில் என்ன செய்யணும், எந்த எண்களை சரியாக பயன்படுத்தணும். ஒரு லாட்ரி வாங்குறீங்க அல்லது மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறீங்க அப்படின்னாலும் இந்த எண்களில் வரக்கூடிய தேதியையும் பயன்படுத்தலாம், அந்த கிழமைகளையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. அடுத்ததாக மீனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள். இயல்பிலேயே மீனம் ராசியில் பிறந்த ஆண்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருப்பீங்க. நீங்கள் சிரித்த முகத்தோடு காட்சி தருவீங்க. எப்பொழுதுமே கனவு உலகிலேயே சஞ்சரித்தபடி இருப்பீங்க. சமயத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வதில் வல்லவர்கள் என்று தான் உங்களை சொல்லணும்.
எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் மறுபடியும் அவங்களை சீண்டவே மாட்டீங்க. நீங்கள் வாய் சாதுரியம் மிக்கவர்கள். எதையும் பேசி பேசியே சாதித்து கொள்வீங்க. ஆனால் உங்களால் ரகசியங்களை பெருசாக காக்க முடியாது. நீங்கள் பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பீங்க. உங்களில் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தேவையில்லாமல் பேசி வம்பை விலைக்கு வாங்கி கொள்வீங்க. பிறர் செய்கின்ற வேலைகளில் குற்றம் கண்டுபிடிப்பதிலையோ வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவீங்க. தற்புகழ்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய மனம் கொண்டவர்கள். தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பீங்க. ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. மீனம் ராசியில் பிறந்த பலருமே சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். கடினமாக உழைத்து செலவு செய்வதையே நீங்கள் விரும்புவீங்க. கடினமாக உழைப்பதையே உங்களுடைய எண்ணமாகவும் கொண்டிருப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த 70% பேர் அனைத்து வசதிகளையும் இளமையிலேயே பெற்று மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அனைவரிடமும் அன்பு செலுத்துபவர்களாக இருப்பீங்க. அழகுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லிய விரல்களை பெற்றிருப்பீங்க. மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கோபத்தில் கூட அழகாக தெரிவிங்க. ஆண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சற்றே பெண்மையின் நளினம் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்தை போராடியாவது முடித்து காட்டுவீங்க. பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வதில் வல்லவர்கள் என்று தான் உங்களை சொல்லணும். எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம பழகுவீங்க. உள்ளத்தை சுத்தமாக வச்சிருப்பீங்க. உள்ளத்தில் உள்ளதை மறைக்காம பேசுவீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பீங்க. அவங்களுடைய விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாயிடம் அதிக அன்பு செலுத்துவீங்க. அமைதியை மட்டுமே விரும்புவீங்க. இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஓவிய கலையில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். முயற்சி செய்தால் அந்த துறையில் புகழ்பெற்று விளங்க முடியும். ஏக சந்த கிராகி என்று சொல்வதைப் போல எதையும் ஒரு முறை கேட்டுட்டா போதும், உடனே அதை அப்படியே செய்வீங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் கொஞ்சம் விருப்பம் இருக்கும் என்பதையும் மறுத்திட முடியாது. விடுமுறை அப்படின்ட்டு வந்துட்டா எங்காவது ஊர் சுற்ற கிளம்பிடுவீங்க. சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சமூக சேவை செய்வதில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீங்க. எந்த வேலையில் ஈடுபட்டாலும் உங்களுடைய திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக செய்து மற்றவர்களுடைய பாராட்டை பெறுபவர்களாக இருப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். எப்போதும் உண்மையை பேச தவற மாட்டீங்க. கல்வியில் மட்டுமில்லை, விளையாட்டுகள்லையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உழைப்பதற்கு எப்பவுமே சலித்து கொள்ள மாட்டீங்க. இன்பம் துன்பம் எது வந்தாலும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீங்க. அவன் தருவானா, இவன் தருவானா, உறவினர்கிட்ட போனால் அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்ட்டெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களாகவே எதையும் செய்து கொள்வீங்க. சுயமாக செயல்பட விரும்புவீங்க. மற்றவருடைய மனம் புண்படும்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்து கொள்ள மாட்டீங்க. செய்யவும் மாட்டீங்க, நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. கடின சித்தம் கொண்டவர்களையும் உங்களுடைய கனிவான வார்த்தைகளின் மூலமாக வசப்படுத்தி விடுவீங்க. அதிகார பதவியில் அமரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. தந்தை வழியில் உதவிகள், வசதி வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும்.
முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களால் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையே ஏற்பட போகின்றது. அடிக்கடி முன் கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு வருத்தப்படவும் செய்வீங்க. உங்களுடைய ராசியில் புதன் பகவான் சனி பகவான் உச்சம் பெறும்போது சகல விஷயங்களையும் கற்று தேர்ந்தெடுப்பீங்க. செல்வ செழிப்பான வாழ்க்கையை அப்போது நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும். தெய்வ வழிபாடு அடிக்கடி மேற்கொள்வீங்க. தன்மானம் மிக்கவர்கள் அப்படின்றதுனால சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களை யாராவது மதிக்கலை அப்படின்ட்டு தெரிந்தாலே அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகிடுவீங்க. பெற்றோரிடம் அதிக பிரியம் வைத்திருப்பீங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் முன்னாடி போய் நிற்பீங்க. சமூக சேவை செய்யும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சேவை செய்வீங்க. வாழ்க்கை துணையிடமும் குழந்தைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க. அவர்களை கடிந்து கூட பேச மாட்டீங்க. எளிமையான வாழ்க்கையையே வாழ விரும்புவீங்க. நகைச்சுவை உணர்வுடன் பேசும் ஆற்றலை பெற்றிருப்பீங்க. சுயமாக முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கின்றது. அப்படின்றதுனால யார் தயவும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் மவுத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிறக்கும் போதே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக 100ல் 60% பேர் இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த ஆண்கள். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் பிறந்ததும் உங்களுடைய தந்தைக்கு செல்வங்கள் சேரும். அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் அப்படின்றதில் துடிப்போடு இருப்பீங்க. பல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் குவிந்தாலும் சரி, தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. இவன் ஏழை, அவன் பணக்காரன் அப்படின்ட்டெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்வதால் உங்களை சுற்றி ஒரு அன்பு கூட்டமே இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. அரிய பெரிய காரியங்களையும் சாதிக்க வேண்டும் அப்படின்றதில் துடிப்போடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பீங்க. இசையில் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கின்றது. மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் அப்படின்றதற்காக சில காரியங்களை செய்வீங்க. உங்கள் திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணமாக அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரை போல நடத்துவீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களில் வசிப்பதையே விரும்புவீங்க. அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. தேசப்பற்று மிக்கவர்கள் நீங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்ககிட்ட இருக்கும். எல்லோரிடமும் கண்டிப்போடு நடந்து கொள்வீங்க. அதாவது தவறு செய்பவர்களிடம். குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இருக்காது. வீர சாகசங்களை செய்வதில் அதிக ஈடுபாடு இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதில் துடிப்போடு இருப்பீங்க. தேசத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க. தவறு செய்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தண்டிக்காமல் விட மாட்டீங்க. நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அளவோடு தான் பழகுவீங்க. தன்னை சார்ந்தவர்களின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவீங்க. வாழ்க்கை துணையிடம் அன்புடன் இருப்பதைப் போலவே கண்டிப்போடனும் நடந்து கொள்வதில் நீங்கள் திறமைசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். மீனம் ராசியில் பிறந்த ஆண்களுடைய சிறப்பான குணமே இது. கடினமான காரியம் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுடைய அகராதியில் இருக்காது. எப்போவுமே வித்தியாசமாக செய்வீங்க. நல்ல புத்தி கூர்மையோடு செய்வீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி அடிக்கடி கிடைக்கும். அன்பும் பொறுமையும் கலந்திருக்கக்கூடிய நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் குடும்பத்தை விட்டு தர மாட்டீங்க. எப்பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக பாடுபடுவீங்க. நீங்கள் யாரை நேசிக்கின்றீங்களோ அவங்க உங்களை நேசிக்கின்றார்களா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டையும் வைப்பீங்க. நற்குணங்கள் அதிகம் உங்ககிட்ட இருக்கும்.
அதாவது மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யோசித்து எல்லா விஷயங்கள்லையும் முடிவெடுப்பதால் உங்களுக்கு பல சமயங்களில் பெரிய அளவிலான யோகம் அடிக்கும். மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய 35, 40, 45 வயதில் பார்ப்பீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது. அதே மாதிரி மீனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த ராசிக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு பார்க்காம பழகிறீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணம் உங்களை மென்மேலும் உயர்த்தும். காதல் மற்றும் திருமண வாழ்வை பற்றி பார்க்கும்போது இல்லற வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கப் போகின்றது. உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம். அப்படி நடந்தால் நிச்சயம் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். நல்ல மனப்பக்குவம் கொண்டவர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். உங்களுடைய நற்குணம் அதிகமாக அவங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். அவங்க கூட சேர்ந்ததால தாண்டா அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. சங்கடங்கள், அதாவது சில சமயங்களில் பிரச்சனைகள், சில சமயங்களில் வேதனைகள், சோதனைகள் மீனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை வாட்டும் போது தெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே போல புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொண்டீங்க அப்படின்னா பல துன்பங்களும் விலகும் அப்படின்றது 100% உறுதி. வியாழக்கிழமை அன்று தங்கத்திலேயோ அல்லது செம்பிலோ மோதிரம், அதாவது அந்த மாதிரியான மோதிரங்கள் இருந்தால் 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கின்றது. இந்த கிழமையில் சத்தியநாராயணன் பூஜை செய்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். மிக பெரும் அளவிலான பொருளாதாரம் உயரும். மீனம், அதாவது உங்களுடைய மீன ராசியின் ராசிநாதன் குரு பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு வியாழக்கிழமை சிறப்பாக இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள், பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உகந்தது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருப்பதி சென்று வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் போயிட்டு வாங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் அப்படின்றது 100% உறுதி.